வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதில் நாம் பார்க்கிருப்பது 100 ஆண்டுகளுக்கு பிறகு அட்சய திருதியை மற்றும் அது சார்ந்து உருவாகும் கஜகேசரி ராஜயோகமும் 3 ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் அட்சய திருதியை 2024 வைகாசி மாதத்தினுடைய சுக்லபட்சத்தின் திருதிய திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை முக்கிய பண்டிகைகள் ஒன்றாகும். அக்ஷய திருதியின் தேதி 10 மே 2024 வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இந்து மதத்தில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றுள்ளது மற்றும் பல்வேறு செயல்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. எளிமையான வார்த்தைகளில் நாம் விளக்க வேண்டுமானால், அக்ஷய திருதிய நாளில் சுப முகூர்த்தத்தை நாம் சரிபார்க்காமலே அனைத்து வகையான மங்களகரமான பணிகளையும் நாம் செய்யலாம். அக்ஷய திருதி அன்று கஜகேசரி ராஜயோகத்தால் மேஷம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 3 ராசிகள் நல்லதொரு பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. அவை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அட்சய திருதியை அன்று கஜகேசரி ராஜயோகம் மேஷராசி மக்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். மேஷராசி மக்கள் தங்களின் பொருளாதார வாழ்க்கையிலும் தங்களது கனிவான பேச்சினாலும் ராஜயோகத்தின் தாக்கத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். பல்வேறு முதலீடுகளால் இந்த மக்கள் திடீர் பண பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவர்கள் தங்கள் செய்யும் முயற்சியால் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் வெற்றி பெறுவார்கள். இக்காலம் மேஷராசி மக்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலையை மேம்படுத்துகிறது. இவர்கள் ஈர்க்கக்கூடிய பேச்சு மக்களை இவர்களிடம் ஈர்க்கும். இவருடைய கனிவான பேச்சு முதன்மையாக விளங்கும். இது தவிர மேஷராசி மக்களுக்கு அதிக சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் நிலையான பணத்தை இவர்களால் சேமிக்க முடியும். நலமுடன் மகிழ்வாக குடும்ப மக்களுடன் உறவாடி மகிழ்வார்கள். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அட்சய திருதி அன்று உருவாகும் கஜகேசரி ராஜயோகம் கடகராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடகராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் இன்று முதல் நல்ல காலம் தொடங்கும். இந்த ராஜயோகம் 9வது வீட்டில் உருவாகி நிலுவையில் உள்ள பல்வேறு பணிகளை முடிப்பதை உறுதி செய்யும். அதனால் நல்லதொரு பலன், ஆதாயத்தையும் செல்வத்தையும் இவர்கள் பெறுவார்கள். இவர்களது குடும்ப வாழ்க்கையில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்யும் தொழிலில் சில பெரிய முடிவுகளை எடுத்து பலமாக முன்னேறுவார்கள். இது தவிர கடகராசி மக்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் கடகராசி மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது மற்றும் இவர்கள் கலந்து கொள்ளும் போட்டித் தேர்வுகளில் நல்லதொரு வெற்றியும் சிறந்த முடிவுகளை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. கடகராசி மக்களின் பொருளாதார வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி இவரின் ஒட்டுமொத்த நிலை கணிசமாக மேம்படும். பொருளாதாரத்தில் மேம்பட்டு சேமிப்பில் உயர்வார்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அட்சய திருதி மற்றும் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு நல்ல காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. சிம்மராசி மக்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாக இருக்கும். மேலும் இவர்கள் முதலீடு மற்றும் ஒப்பந்தங்களில் இருந்து சிறந்த வருமானத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றமான வாய்ப்புகளை பெற்று அதை சிறப்புடன் முடித்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவரின் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒரு பிணைப்பும் நிலவக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிம்மராசி மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலை கணிசமாக மேம்படும். சேமிப்பில் வங்கியில் இவருடைய கணக்கில் உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வணிகர்கள் மற்றும் தொழில் செய்பவர்கள் தங்கள் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தி அதனால் ஆதாயம் பெற்று நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்களை பாராட்டுவார்கள். மேற்கூறிய இந்த 3 ராசி மக்களுக்கும் இந்த அட்சய திருதியில் உருவாகும் கஜகேசரி யோகத்தால் நல்லதொரு பலனை பெற்று வாழ்க்கையில் ஒரு நலமான மேம்பட்ட பதவியும் இவர்கள் வாழும் சமூகத்தில் நல்லதொரு கௌரவத்தை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.